ஓகே, நாளைக்கு அதாவது 31, நாளைக்கு வந்து 1 o'clock ஆயிடுச்சு. சாரி ஃபார் லேட். 31 வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும்? 31/10/2025 நிஃப்டி எப்படி இருக்கும்? நிஃப்டி அதுக்கு ஒரு 2 ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுல வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மோர் இன்ஃபோ தெரியணும்னா இன்னும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி இந்த இடத்த ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் சொல்லிடுறேன். நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,717. ஓகே, 1 hour டைம் ஃப்ரேமில். இப்போ ப்ரைஸ் வந்து எங்க லிமிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை அட்டைன் பண்ணாம ஒரு ஸ்விங்கை கிரியேட் பண்ணி அடுத்த ஸ்விங்கை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்விங், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே போயிருக்கு. ஓகேவா? அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரையும் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் பாடி க்ளோசிங் கொடுத்துருக்கு. பாடி க்ளோசிங் பற்றி நான் ஒரு கிளாஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. ஓகே, நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும்? 25,000 26,000 வந்து ரீச் பண்ணுமா? 25,800 வந்து அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் பி கோயிங் இன்டு தி 25,800ல இருந்து, அதாவது 900ல இருந்து 26,160 வந்து டெஃபினட்டாக ரீச் பண்ணும். நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், கப்பல் ஆஃப் வீக்குள்ள இது நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, நான் அதை முன்னாடியே இப்போ சொல்கிறேன். அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு அழகாக தெரியுது. ஓகேவா? இது நீங்கள் உங்கள் ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னா சார்ட் பேட்டர்ன் எடுப்பீங்க. நமக்கு ட்ரிபிள் டேப் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல புல் பேக் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ 26,250 அடுத்த ஏமா இருக்கும். ஓகே, அடுத்த ஏம் பார்த்தீங்கன்னா 26,250 அப்படின்றது கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். ஓகே, ஸோ நிஃப்டியை வந்து பொறுத்தவரை ஃப்ரைடே நாளைக்கு, அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷனில் தான் நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு பார்ப்போம். சாட்டர்டே நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு சொன்னது நடந்ததா அப்படின்றது. ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஓவரால் ஏதாவது டவுட்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு சிப்லாக்கு ஆக்சுவலி ரிசல்ட் இருந்தது. சிப்லா ரிசல்ட் இஸ் மைல்டு புல்லிஷ் பாசிட்டிவ். ஸோ இன்னைக்கு நியூஸ் இருந்ததுனால வால்டலிட்டி இருந்தது. வாலட்டிலிட்டின்றது வந்து பல்ஸ் அதிகமாகவே இருந்தது. ஆனால் ஆர்டர் பிளாக் லெவலில் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் லெவல் படிச்சிருந்திருப்பீங்க தெரியும். ஆர்டர் பிளாக் லெவலில் மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்குது. ஆர்டர் பிளாக்னா என்னன்றதும் நான் வீடியோ போடுறேன். நான் புதுசு யூடியூபுக்கு, பட் மார்க்கெட்டுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆர்டர் பிளாக் டெஸ்ட் பண்ணியாச்சு. மார்க்கெட் இங்கே இருந்து எங்கே சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பிளான் பண்ணிங்கன்னா ஆர்டர் பிளாக் கீழே இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது நியரஸ்ட் சப்போர்ட் ஜோனாகவும் இருக்கும். அண்ட் ஓவரால் 1:2 ரேஷியோ வச்சிங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் ஆல்ரெடி வரும்ன்றதை இன்னைக்கு லைவ்லேயே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த கேப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் மைல்டு புல்லிஷ் ஆல்சோ டேட்டா. ஓகே, ரிசல்ட் இன்னைக்கு சிப்லாக்கு ரிசல்ட் இருந்தது. அண்ட் டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி லெப்ராடரிஸ். ஓகே, ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தது. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துருந்தது. இன்னைக்கு வந்து கேப் டவுன் ஆகி இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அந்த கேப் ஃபில்லிங் எப்போவுமே இங்கே நிறைய பேருக்கு தெரியும். கேப் ஃபில்லிங்ன்றது நடக்கணும். அது போக வால்யூமும் இங்கே ஹைலி கிரியேட்டட். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்விங்கோட ஹை ஸ்விங்கோட லோ ஓப்பன் ஆன இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்கே வந்து பாடி க்ளோசிங் வச்சாச்சு. ஸோ ஃபைனலி நாளைக்கு இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நாளைக்கு மைல்டாக மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணும். ஓகே, ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் டெஃபினட்டாக இந்த நான் சொன்ன மாதிரி ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணியாச்சு. 1 hourல அந்த டே பிரகாரம் ஹையை பிரேக் பண்ணியாச்சு ஸ்விங்கோட ஹையை. ஃபண்டமெண்டல் பிரகாரம் பேசிக்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ வால்யூம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நிஃப்டி அண்ட் சிப்லா. நாளைக்கு இதை பற்றி பார்ப்போம்.
என்ன ஆயிருக்கு அப்படின்றத. அப்புறம் டாக்டர் ரெட்டி, ஓகே, ரெட்டி, ஓகே. இந்த 3 ஸ்டாக் பார்த்துருக்கோம். டெய்லி 3 ஸ்டாக் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். டெய்லி என் கூட ப்ராஃபிட் பண்ணணும், நல்ல மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக தான் நம்ம சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸ் கொடுத்துருவோம், சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், எல்லாமே கொடுத்துருவோம். தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஆஃப்டர் ப்ராஃபிட் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஹாவ் குட் டே. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நாளைக்கு லைவ்ல பார்ப்போம். அண்ட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றது சண்டே பார்ப்போம். பாய்.